ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா சுண்டல் செய்யலாம். அதுக்கு வந்து பச்சை பட்டாணி வந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். இப்போ மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு அதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். சின்ன சின்னதாக 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 3 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா, மல்லித்தூள், வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு வாணல் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி, அதை வந்து இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பட்டாணி வந்து வேக வச்ச தண்ணியோடு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.